அந்த மலைப்பகுதியில கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. நமது ஆட்சி காலத்திலும் அது போன்ற விவகாரங்கள் அங்க நடைபெற்றதா? நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம்? என்ன ஆதாரம் இருக்குது? நீங்க சொல்றீங்க என்ன ஆதாரம் இருக்குது? 40 ஆண்டு காலம் என்ன ஆதாரம் இருக்குது? பொதுமக்கள் ஆதாரத்தோட கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற பொதுமக்கள் தகவல் தெரிவிச்சிருக்கணும்ல. ஆனா எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது, போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னு 29/3/2023 அன்று இன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்தார். அதையும் நிராகரிச்சுட்டாங்க. அப்பொழுதாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறாங்களே அந்த கவன ஈர்ப்பை எடுத்து அந்த கவன ஈர்ப்பிலே இன்றைக்கு ஒரு விவாதம் நடைபெற்றிருந்தால் செய்தி போய் தடுத்திருக்கலாம். அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசுறார். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறதை தடுத்து நிறுத்துங்கள் என்று. அதற்கு பிறகு அன்றைய தினம் சம்பவம் நடந்த காலையில நேரிலே பார்த்திருக்காரு. பார்த்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக விற்பனை செய்கிறது, இதை தடை செய்யுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தினார். எந்த நடவடிக்கை எடுக்கலையே. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வேடிக்கை, இன்னைக்கு கடலூர்ல கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்டம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கண்டியாக்குப்பம் இயேசுதாஸ் என்பவர் தன்னுடைய பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக அங்கு இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளருக்கு புகார் கொடுக்கிறார். உடனே காவல்துறை ஆய்வாளர் யார் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அவருக்கு தகவல் கொடுக்கிறார். உடனே கள்ளச்சாராய வியாபாரி இந்த இயேசுதாஸை தாக்க போறார். பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்ப மீண்டும் அவர் இந்த செய்தி தமிழ் சமூகத்தில் எல்லாம் வந்தது. எதற்காக சொல்றேன்னு, இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த செய்தி சொன்னா இவர்கள் அந்த கள்ளச்சாராய விற்பனை செய்கின்ற அவரிடத்தில் தொடர்பு இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட சொல்லி மிரட்டப்படுறாங்க. அதனால மக்களை பயந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வேடிக்கையான சமாச்சாரம். இப்படிப்பட்ட ஸ்ரீ முஸ்டம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த இவர் இப்ப கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு ஆய்வாளராக போட்டிருக்காங்க. நேற்று தினம் பதவி ஏற்றிருக்காரு. கிராமத்தில் சொல்லுவாங்க திருடங்கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி. ஏற்கனவே ஸ்ரீ முஸ்டம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்து அப்பொழுது கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் என்று புகார் கொடுத்து அவர் கள்ளச்சாராய வியாபாரம் தொடர்பு கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை தாக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற இந்த பட்சத்தில் அப்படிப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை மீண்டும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஆய்வாளரை போட்டா அங்க என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும்.